வணக்கம். என்எஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பழைய வருமான வரி திட்டம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், புதிய வருமான வரி திட்டம் நியூ டாக்ஸ் ரெஜிம். இதில் எதை நடப்பு நிதியாண்டான 2025-26க்கு சுலபமாக தேர்ந்தெடுப்பது என்பதை வரப்போகின்ற ஸ்லைடை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பழைய வரி விதிப்பு முறை வர்சஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம் புதிய வரி விதிப்பு முறை. இந்த டேபிள் ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் நம்மளுடைய ஆண்டு வருமானம் நியூ டாக்ஸ் ரெஜிம் பிரகாரம் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கணும். அலவன்சஸ் அண்ட் எக்ஸம்ஷன் அண்டர் த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ஆண்டுக்கு எவ்வளவு நம்மளுக்கு அப்படிங்கிறது முதல்ல அரை பண்ணோம். இது ரெண்டும் தெரிஞ்சால் நம்மளுக்கு எந்த ரெஜிம் பெட்டர் அப்படிங்கிறது மூணாவது காலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் ஆஸ் பர் த நியூ டாக்ஸ் ரெஜிம் 4 லட்சத்திலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்து அவருக்கு வரி சலுகைகள் தள்ளுபடிகள் 8 லட்சம் வரைக்கும் இருந்தால் கூட அவர் நியூ டாக்ஸ் ரெஜிமோ இல்லை ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமோ சூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே டேக்ஸ் ஒன்றா தான் இருக்கும். அவருடைய ஆண்டு வருமானம் 6 லட்சமாக இருந்து அவருக்கு எக்ஸம்ஷன் டிடக்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நியூ ரெஜிம் சூஸ் பண்ணலாம். இப்போ 1.5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் அவருக்கு எக்ஸம்ஷன் டிடக்ஷன் இருந்தால் அவர் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமோ நியூ டாக்ஸ் ரெஜிமோ சூஸ் பண்ணலாம். ஆண்டு வருமானம் 7 லட்சமாக இருந்து அவருடைய வரி சலுகைகள் 1.5 லட்சம் வரைக்கும் இருந்தால் நியூ ரெஜிம் சூஸ் பண்ணுறது பெட்டர். 2 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் டிடக்ஷன்ஸ் இருந்தால் நியூ டாக்ஸ் ரெஜிமோ இல்லை ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமோ சூஸ் பண்ணலாம். அதே போல் 12 லட்சம் ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் இருந்து அவருடைய வரி சலுகைகள் 6 லட்சம் வரைக்கும் இருந்தால் அவர் நியூ ரெஜிம் சூஸ் பண்ணுறது பெட்டர். சலுகைகள் 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் அவருக்கு இருந்தால் அவர் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமோ இல்லை நியூ டாக்ஸ் ரெஜிமோ சூஸ் பண்ணலாம். ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் 13 லட்சமாக இருந்து அவருடைய வரி சலுகைகள் தள்ளுபடிகள் 4 லட்சம் வரைக்கும் இருந்தால் நியூ ரெஜிம் சூஸ் பண்ணுறது பெட்டர். அவருடைய எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 4,87,500 இருந்தால் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமோ இல்லை நியூ டாக்ஸ் ரெஜிமோ சூஸ் பண்ணலாம். அவருடைய வரி சலுகைகள் தள்ளுபடிகள் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இருந்தால் ஓல்ட் ரெஜிம் தான் சூஸ் பண்ணுறது பெட்டர். உங்களுடைய வருமானம் 14 லட்சமாக இருந்து எக்ஸம்ஷன் டிடக்ஷன் அண்டர் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், அதாவது தள்ளுபடிகள் மற்றும் விலக்குகள் 5 லட்சம் வரைக்கும் இருந்தால் நியூ ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஓல்ட் ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். உங்களுடைய வருமானம் 15 லட்சமாக இருந்து எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 5 லட்சம் வரைக்கும் இருந்தால் நியூ ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் இருந்தால் ஓல்ட் ரெஜிம் இஸ் த சாய்ஸ். ஆண்டு வருமானம் 16 லட்சமாக இருந்து எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 5 லட்சம் வரைக்கும் இருந்தால் நியூ ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். அதே எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் இருந்தால் ஓல்ட் ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் 18 லட்சமாக இருந்து அவருக்கு எக்ஸம்ஷன் டிடக்ஷன் அண்டர் த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் 6 லட்சம் வரைக்கும் இருந்தால் நியூ ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். டிடக்ஷன் எக்ஸம்ஷன் 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இருந்தால் ஓல்ட் ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். அதே போல் உங்களுடைய ஆண்டு வருமானம் 24 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் இருந்து எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 7 லட்சத்து வரைக்கும் இருந்தால் நியூ ரெஜிம் இஸ் அ சாய்ஸ். எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 7.25 லட்சமாக இருந்தால் ஓல்ட் ரெஜிமோ இல்லை நியூ ரெஜிமோ எதுவானாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 8 லட்சமாக இருந்தால் ஓல்ட் ரெஜிம் இஸ் த சாய்ஸ். கீ டாக்ஸ் சேவிங் அவென்யூஸ் இந்த ஓல்ட் ரெஜிம். பழைய வரி விதிப்பு முறைப்படி விலக்குகள் மற்றும் தள்ளுபடிகள். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய். Contribution to Provident Fund, Public Provident Fund, Purchase of NSC இதெல்லாம் சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய்.
contribution by the employee to NPS 50,000 ரூபாய் 80 CCD 1Bல. contribution by the employer to national pension system 10% of salary, that is basic pay plus DA under section 80 CCD 2. Health insurance premium 25,000 for those below 60, 50,000 for those above 60. Interest on repayment of housing loan 2 லட்சம் ரூபாய் under section 24. Interest on savings account 10,000 ரூபாய் under section 80 TTA. Interest on savings and fixed deposits 50,000 ரூபாய் under section 80 TTB மூத்த குடிமகன்களுக்கு. Leave travel allowance section 10(5)ல as per computation 4 years blockல 2 வாட்டி allowed. House rent allowance section 10(13)A as per computation. Food allowance 2200 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. Donation section 80Gல 50% இல்ல 100% of donation depending upon to whom the donation was made. Disabled dependent, அதாவது நம்மளுக்கு சார்ந்த ஊனமுற்றோர்களுக்கு 40%லேருந்து 79% அவங்களுடைய டிசபிலிட்டி பர்சன்டேஜ் இருந்தால் 75,000 ரூபாய். அவங்களுடைய டிசபிலிட்டி பர்சன்டேஜ் 80%க்கு மேலே இருந்தால் 1.25 லட்சம் ரூபாய். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் 40,000 ரூபாய் 60 வயசு கீழே இருந்தால், 1 லட்சம் ரூபாய் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. டிடக்ஷன் ஃபார் டிசபிள்டு பர்சன் செக்ஷன் 80Uல டிசபிலிட்டி பர்சன்டேஜ் 40% இருந்தால் 75,000 ரூபாய், டிசபிலிட்டி பர்சன்டேஜ் 80%க்கு மேலே இருந்தால் 1.25 லட்சம் ரூபாய். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் செக்ஷன் 16(3)ல 2,500 ரூபாய் மேக்ஸிமம். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் செக்ஷன் 10(14)ல 100 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு குழந்தைகளுக்கு 2 குழந்தைகளுக்கு அலவுடு. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் 300 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைகளுக்கு அலவுடு. ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 80EEல 50,000 ரூபாய், அதாவது சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன். ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 80EEAல 1.5 lakhs. இந்த லோன் 1/4/2019லேருந்து 31/3/2022க்குள்ளே சேங்ஷன் ஆகிருக்கணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு உண்டான லோனில் இன்ட்ரெஸ்ட் அது செக்ஷன் 80EEBல 1.5 lakhs. லோன் 1/4/2019லேருந்து 31st December 2023க்குள்ளே சேங்ஷன் ஆகிருக்கணும். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் செக்ஷன் 10(14)ல 1,600 rupees per month. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் டிசபிள்ட் பர்சனுக்கு செக்ஷன் 10(14)ல 3,200 rupees per month. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் செக்ஷன் 80GGல 5,000 rupees per month. HRA வாங்காதவங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் எஜுகேஷனல் லோனுக்கு செக்ஷன் 80G இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை இந்த செக்ஷன் 80Gல அட்ஜஸ்ட் பண்ணலாம் 8 வருஷத்துக்கு. கேரி ஃபார்வர்ட் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் ஏதாவது இருந்தால் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில். டேக்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர் ஆன் நான் மானிட்டரி பர்க்ஸ் இருந்தால் அந்த அமௌண்ட் ஆஃப் பர்க்ஸ் பேமெண்ட் பண்ணது எம்ப்ளாயருக்கு அதை செட் ஆஃப் பண்ணலாம் செக்ஷன் 10CCல. கீ டேக்ஸ் சேவிங் அவென்யூஸ் காமன் அண்டர் ஓல்ட் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம். பழைய வரி விதிப்பு முறையிலும் புதிய வரி விதிப்பு முறையிலும் பொதுவாக இருக்கக்கூடிய விலக்குகள் மற்றும் தள்ளுபடிகள். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்டு ரெஜிமில் 50,000 ரூபா, நியூ ரெஜிமுக்கு 75,000 ரூபா. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் டிசபிள்டு பர்சன் 3,200 rupees per month. Interest on home loan for let out property limited to the taxable rent received. ரெண்டுக்கு கொடுத்திருக்கிற நமது சொந்த வீட்டுக்கு ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்டை ரெண்டல் இன்கம் என்ன இருக்கோ வரதோ அந்த அளவுக்கு டிடக்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் அக்கௌண்ட் 10% ஆஃப் சேலரி ஓல்டு ரெஜிமில், 14% of salary new regime. Standard deduction on family pension 1/3 of family pension or 15,000 whichever is less. New regime 1/3 of family pension இல்லனா 25,000 whichever is less.
எக்ஸம்ஷன் ஆன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போகும்பொழுது எக்ஸம்ஷன் 5 லட்சம் ரூபா. லீவ் என்கேஷ்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் போது லீவ் என்கேஷ்மெண்ட் வாங்குறது 25 lakhs மேக்ஸிமம். கிராஜுவிட்டி ஆன் ரிட்டையர்மெண்ட் 20 lakhs மேக்ஸிமம். கன்வேயன்ஸ் அலவன்ஸ், தட் இஸ் ட்ராவல் அலவன்ஸ், என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் எக்ஸம்டட். லைஃப் இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட், மெச்சூரிட்டி ஆன சமயத்தில் நம்மளுக்கு என்ன லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் வருதோ அந்த அமௌண்ட் எக்ஸம்டட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் 1,25,000 ரூபாய் எக்ஸம்டட். கம்யூட்டட் பென்ஷன் ஆன் ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் போது மொத்தமாக வருகிற பென்ஷன் அமௌண்ட் அது எக்ஸம்ஷன் டிடக்ஷனில் வந்துடும். நடப்பு ஆண்டான 2025-26க்கு பழைய வருமான வரி ஸ்லாப் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு ஆண்டான 2025-26க்கு புதிய வருமான வரி ஸ்லாப் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வருமான வரி சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது மொபைல் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளவும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களது பார்வைக்கு என்னுடைய மற்ற வீடியோவினுடைய லிங்க் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.